ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பாசிப்பயிர் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வாசனை வரும். அதுதான் பக்குவம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு 2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். நார்மல் வாட்டர் 2 கப் ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது மூடி போட்டு 2 விசில் வைங்க. நீங்கள் 3 விசில் கூட வைக்கலாம். நான் 2 விசில் தான் வச்சேன். 2 விசில் வந்துட்டு இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. ஓகேவா? நீங்கள் அசோகா அல்வா செஞ்சால் தான் நல்லா கொஞ்சம் தளன்னு இருக்க மாதிரி செய்யணும். இது நம்ம சாதா ஸ்வீட்டாக செய்கிறோம். அதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு நான் பாதாம் போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. கீழே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே கீழே 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா இதுமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பைத்தம்பருப்பு, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த நெய்யில் அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 கப் பாசிப்பயிறு எடுத்துருக்கோம்ல, அதில் 1 கப் ஜீனி சேர்த்துக்குங்க. ஜீனி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீனி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஒன்று கூடி வரும் ஒரு கன்சிஸ்டன்சியில். அது அல்வா கன்சிஸ்டன்சி கிடையாது. அல்வா கன்சிஸ்டன்சி முன்னாடி ட்ரையாக தான் இருக்கும். அது இப்போ நல்லா ஜீனிலாம் கரைஞ்சிட்டு இந்தமாரி பக்குவத்துக்கு வந்துட்டு அது ட்ரேயில் ஒட்டாமல் வரணும். அதுமாரி அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது தேவையான நெய் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம்ல, ஒரு 1/4 கப் எடுத்தோம் நெய். அதில் பாதி ஊற்றிட்டு பாதி வச்சுன்னா அந்த பாதி நெய்யை அதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு நெய் விட்டு இதுமாரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாதாம் பருப்பு பண்ணி வச்சுருக்கோம்ல வறுத்து, அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலை மொத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.